எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்னு சொல்லக்கூடிய பிஓக்யூ அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல சில டிஃப்ரெண்ட் டைப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த மாதிரியான டைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க முழுமையா தெரிந்து கொள்ள போறீங்க. அதனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். எந்த மாதிரியான ப்ராஜெக்டா இருந்தாலும், அதாவது ஒரு சின்ன வீடா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங்கா இருக்கலாம், ரோடு ஒர்க்கா இருக்கலாம், பிரிட்ஜ் ஒர்க்கா இருக்கலாம், டனல் ஒர்க்கா இருக்கலாம், இந்த மாதிரி எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டினுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பிஓக்யூன்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் இருந்தாதான் இதை எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும். இந்த பிஓக்யூ நம்ம கையில கிடைச்ச பிறகுதான் இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படக்கூடிய லேபர், மெட்டீரியல், இன்ஜினியர்ஸ், நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், சப்ளையர், சப்கான்ட்ராக்டர், இந்த மாதிரியான அந்த ப்ராஜெக்டுக்கு உள்ள வரக்கூடிய எல்லா விதமான ரெக்குவயர்மெண்ட்டையும் நம்ம சரியான முறையில கால்குலேட் பண்ணி அதை நம்ம என்ன செய்ய முடியும், சைட்டுக்கு உள்ள கொண்டு வர வைக்கிறதுக்கு இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லக்கூடியதுதான் மிக உபயோகமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸினுடைய தேவைன்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அவசியமா இருக்குது. இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லக்கூடியது தான் பட்ஜெட் வேல்யூவை நமக்கு கண் முன்ன கொண்டு நிறுத்துறதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸை பற்றி நமக்கு எல்லா விதமான தகவல்கள் தெரிந்து வச்சிருந்தோம்னா அது ரொம்ப உபயோகமா இருக்கும். இந்த எண்ணத்துலதான் இந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸை அவங்க எப்படி எப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடியதை நாம அடுத்தடுத்ததா தெரிந்து கொள்ளலாம். நம்ம இப்போ ஒரு பிஓகே நம்ம கையில வருதுன்னா அந்த பிஓகே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிஸ்டத்துல அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர், பினிஷஸ், காங்கிரீட் ஒர்க்னு சொல்லி, மெக்கானிக்கல் ஒர்க்னு சொல்லி அது அந்த ஐட்டம் வைஸ் இவங்க தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி அந்த பிஓகே ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அந்த பிஓக்யூன்னு சொல்லக்கூடியது நமக்கு எதுக்கு பெரிய அளவில் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிளானிங்ல பெரிய அளவில் உபயோகமா இருக்கும். இந்த டைப்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பிஓக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எலிமெண்டல் பிஓக்கு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக இப்படி நம்ம வகைப்படுத்தணும்னா நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதற்காக இந்த டைப் ஆஃப் மெத்தட்ல செய்திருக்கக்கூடிய அந்த பிஓக்யூவை நம்ம எலிமெண்டல் பிஓக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்துக்கலாம், வகைப்படுத்திக்கலாம். டிசைன் பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய அதிகப்படியான ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அறிவுறுத்துவாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கோடை யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ஒர்க்கை செக்ஷன் வைஸ் கேட்டகரைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ண சொல்றதுனால என்ன பெரிய பெனிஃபிட்ஸ் அதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்டை பொறுத்தது வரைக்கும் அதுல டிஃப்ரெண்ட் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப டிஃப்ரெண்ட் டீம் ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிஓக்யூ கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய குழப்பங்களை சைட்ல ஏற்படுத்தும். அதனால ஒர்க் வைஸ் இந்த பிஓக்யூ இருக்கிறதுனால ஒவ்வொரு டீமுக்கு அவங்க என்ன ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க்குக்கான பிஓக்யூ மட்டும் நம்ம இஷ்யூ பண்ணா போதும். ஏன்னா அந்த ஒர்க் மட்டும் தான் அவங்க செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டீம் செய்யக்கூடியது இன்னொரு டீம் செய்யக்கூடியதுல இடையில எந்த விதமான முரண்பாடுகளோ அங்க பிரச்சனைகளோ ஏற்படாது. அதனாலதான் டிசைன் அண்ட் பில்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல எல்லாமே இந்த வகையான பிஓக்யூ செய்ய சொல்லி என்ன செய்வாங்க, அறிவுறுத்துவாங்க. இந்த டைப் ஆஃப் பிஓக்யூ நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒர்க் செக்ஷன் பிஓக்யூன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒர்க் பேக்கேஜ் பிஓக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், வகைப்படுத்திக்கிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு பேக்கேஜா நம்ம இருக்கிறது மாதிரி இருக்கிறதுனால இப்படியே நம்ம செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐட்டமைஸ்டு பிஓக்யூ. இந்த பிஓக்யூவை எதற்காக அதிக அளவுல பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்கு உடைய பிரைஸ்ன்னு சொல்லக்கூடியது ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு தேவைப்படுதுன்னா இந்த டைப் ஆஃப் பிஓக்யூ ப்ரிப்பேர் பண்ணா அதுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவு உபயோகமா இருக்கும். என்ன காரணம்னா இந்த பிஓக்யூல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் தனித்தனியா கொடுக்கறதுனால அந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரைஸும் நமக்கு தனியா கிடைக்கும். அப்படி தனியா கிடைக்கிறதுனால இதுல இன்னும் எப்படி இருக்கும்னா அக்யூரேட்னு சொல்லக்கூடியது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க காரணத்தினால வகையான பிஓக்யூக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இந்த வகையான பிஓக்யூ நம்ம ஐட்டமைஸ்டு பிஓக்யூ அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். வேண்டியது அப்ராக்சிமேட் பிஓக்யூ. அதாவது இப்போ ஒரு மாசமா இல்ல 2 மாசம் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கிளைண்ட் விரும்புறாங்க.
ஆனா அதே நேரத்துல நம்ம இருந்து டீட்டெயில்டா எல்லா ஒர்க்கையும் வந்து செய்யறதுக்கான கால அவகாசம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தது மாதிரி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸை எடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு பிஓக்யூ நம்ம ரெடி பண்ணி கிளையண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல வரக்கூடிய பிஓக்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்னா அப்ராக்சிமேட் பிஓக்யூ அப்படின்னு. இது வந்து இனிஷியலா ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த வகையான பிஓக்யூ வந்து பெரிய அளவுல உபயோகமா இருக்கிறதுனால இந்த வகையான பிஓக்யூ என்ன செய்வாங்க கிளைண்ட் சைட்ல வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்கள்ல ஏற்படும். ஸோ அதனாலதான் இந்த வகையான பிஓக்யூக்கு அப்ராக்சிமேட் பிஓக்யூ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இறுதியா நம்ம பார்க்கக்கூடியது ப்ரொவிஷனல் பிஓக்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வகையான பிஓக்யூ எதுக்கு தேவைப்படும்னா இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் ஒர்க், லிஃப்ட் ஒர்க், அப்புறமா இன்ன பிற ஐட்டங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியில வரக்கூடிய அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வகையில ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரொவிஷனல் பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு 6 வகையான பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் வகைகளை வந்து பார்த்துருக்கிறோம். இது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு தகுந்தது மாதிரி நம்ம என்ன செய்துக்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை செய்து இந்த பிஓக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்டாண்டர்டைஸ் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாம நம்ம சொல்ல அழைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறோம். ஆனா அந்த பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் உள்ளாடி இத்தனை வெரைட்டியை வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு புதிதா இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ல இருந்துதான் இன்னும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் பலதரப்பட்ட தகவல்களை நம்ம அடுத்தடுத்ததா நம்மளுடைய சேனல்ல வந்து தொடர்ந்து சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்ககிட்ட நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் எல்லாமே நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோம், நம்ம படிச்ச தகவல்ல இருந்தோம், ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த குவான்டிட்டி சர்வேயிங்ல இருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காக தான். அதனால இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில தான் தொடர்ந்து நான் பதிவுகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் நிச்சயமா இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன். அதையும் இந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து இப்போ உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பாக்குறீங்க. அது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. மேலும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய இந்த வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.